सर्वाभीष्टार्थसिद्ध्यर्थं नमस्कारं करोम्यहं तव सङ्कीर्तनं वेद சாஸ்திரார்த்தஞானசித்தையே. ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 21. எனது எல்லா மனோபீஷ்டங்களும் சித்திக்க ஹே குருநாதா, தங்கள் பிருந்தாவனத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன். எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருப்பவைகளின் ஞானம் உண்டாக தங்களின் நாம சங்கீர்த்தனம் செய்கிறேன், அதாவது தங்களின் திருநாமத்தை உச்சரிக்கின்றேன். நண்பர்களே, நாம் எத்தனையோ சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அவை அனைத்தையும் புரிந்து கொள்ளும் சக்தியை பெற்றிட ஸ்ரீ ராகவேந்திரரிடம்தான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அத்தகைய ஞானத்தை நமக்கு அளிப்பவரும் அவரேதான். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யர் ஸ்ரீமத் அப்பனாச்சாரியர் அத்தகைய ஞானத்தை தனக்கும் மற்றும் அவரை வணங்கும் பக்தர்களுக்கும் அருளுமாறு வேண்டுகிறார். சம்சாரே அட்சய சாகரே பிரகிருதிதோகாதே சதா துஸ்தரே சர்வாவத்ய ஜலக்ரஹைரனுபமை காமாதிபங்காகுலே நானா விப்ரமதுப்ரமே அமிதபயஸ்தோமாதிபேனோத்கடே துக்கோத்கிருஷ்ட விசேஷ சமுத்திரகுரோ மாமக்னரூபம் சதா. இந்த சம்சாரம் எப்பொழுதும் வற்றாத சமுத்திரம். சமுத்திரம் சுலபமாக ஆழம் காண முடியாதது. சம்சாரமும் பிரகிருதி பந்தத்தால் கட்டுண்டுள்ளது. இவ்விரண்டும் சுலபமாய் தாண்ட முடியாதது. இணையற்றவைகளாய் உள்ள எல்லா தோஷங்களாகிய ஜலசர ஜந்துக்களை கொண்டது. இதில் காமம், குரோதம், துக்கம், பயம், பேராசை, புகழ் போன்ற சுழல் அலைகள் வியாபித்திருக்கின்றன. கணக்கற்ற ஆபத்து கூட்டங்களாகிய நுரைச்சுழல்கள் நிறைந்திருக்கின்றன. துக்கமாகிய கடும் விஷம் சம்சாரத்தில் இருக்கிறது. சம்சாரமாகிய கடலின் ஏராளமான ஜலம் யாதென்றால் துக்கங்கள்தான். இப்பேற்பட்ட சம்சார சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கும் என்னை, ஹே குருவே, இந்த துக்கக்கடலை தாண்டச் செய்யுங்கள். அதாவது பிறவித்தலையிலிருந்து விடுபடச் செய்து சம்சார கடலை தாண்டச் செய்து பரமன் திருவடியில் சேர்த்திடுவாய் என்கிறார் ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார். சம்சார சாகரம் என்பது பிறவி பெருங்கடல். இதிலிருந்து நாம் மீள வேண்டுமானால் குரு ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார் மேலேயுள்ள ஸ்லோகத்தில் பிரார்த்திப்பது போல நாமும் பிரார்த்தனை செய்வது உத்தமம். நண்பர்களே, நமது பக்தி சிந்தனா சேனலில் நாம் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் பல மகிமைகளை கண்டு மகிழ்ந்து அவரின் அருளை பெறுகிறோம் அல்லவா? அதேபோல் நமது வீடியோ எண் 127 மூலமும் இன்று நாம் அவரின் சில மகிமைகளை கேட்டு அறிவோமாக. திருவரங்கன் அற்புதங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதாமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. காவேரி விரஜாதோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ஸ்ரீவாசுதேவோ ரங்கேசக பிரத்யட்சம் பரமம் பதம். திருவரங்கத்திற்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லை என்பதை திருமாலையில் தொண்டரடி பொடியாழ்வார் எவ்வளவு அனுபவித்து பாடியிருக்கிறார் பாருங்கள். திருவரங்கத்தில் உரையும் எம்பெருமானே, பச்சை மாமலை போல் மேனியையும் பவழவாயையும் அமலச் செங்கண்ணையும் உடைய நின்னை அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் குழந்தே என்று வணங்கும் இச்சுவை இருக்கிறதே, என்றழைக்கும் இன்பம் இருக்கிறதே. இதற்கு முன்னால் இந்திரலோகமாகும் ஆளும் அச்சுவை கிடைத்தாலும் அது எனக்கு வேண்டாம். உன்னை துதிப்பதை விட உன்னை போற்றுவதை விட வேறென்ன இன்பம் இருந்திடக்கூடும் என்கிறார். கண்களிருந்தும் என்ன பயன்? காவிரி கரையில் உரையும் ஸ்ரீரங்கனை காணாத கண்கள்தான் எதற்கு என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர். கண்களின் யாத்தகோ காவேரி ரங்கனனோடது என்பது ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரின் பிரபலமான சாகித்யமாகும். வைகுந்தம் என்பது ஸ்ரீமன் நாராயணன் தன் தேவியுடன் பாம்பணையின் மேல் பள்ளி கொண்டுள்ள இடமாகும். சகல லோகங்களையும் ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்திலிருந்து பரிபாலித்தாலும் நம் பூலோகத்திலும் அநேக இடங்களில் பள்ளி கொண்டிருக்கிறார். அதை போன்ற இடங்களை பூலோக வைகுந்தம் என்று பெரியோர் கூறுவர். பூவிலே ஆதிசேஷன் மேல் சயனிக்கும் கோலத்தில் எம்பெருமான் இருக்கும் இடங்களையும் அந்த ஸ்ரீஹரியின் பல்வேறு அவதாரங்கள் எழுந்தருளியுள்ள இடங்களையும் பூலோக வைகுந்தம் என்றே கூறுவர். ஆயினும் பூலோக வைகுண்டம் என்று ஆழ்வார்களும் மகான்களும் சிறப்பித்து சொல்வது அரங்கம், திருவரங்கம்.
ஸ்ரீரங்கம் என்றெல்லாம் புகழப்படுகின்ற ஸ்ரீரங்கம்தான். பொதுவாகவே 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதுமே திருவரங்கத்து பெருமான் மீது பாடப்பட்டது என்று கருதப்பட்டாலும் கூட நேரடியாக திருவரங்கத்தை குறிப்பிட்டே பாடப்பெற்ற பாசுரங்கள் மொத்தம் 247 ஆகும். பெரியாழ்வார் கூட 4, 10, 8, 9 மற்றும் 10ஆம் திருமொழியில் திருவரங்கத்தை சிறப்பித்து பாடும்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, ஸ்ரீ ராமபிரான், ஸ்ரீ நரசிம்மர் போன்ற ஸ்ரீமன் நாராயணரின் அவதார மகாத்மியங்களை கூறி அவர்கள் எழுந்தருளியிருக்கும் திருவரங்கமே என்று புகழ்கிறார். திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்வு இடமே என்பது பெரியார் வாழ்மொழி. அதாவது ஸ்ரீமன் நாராயணரின் பூலோக வாசஸ்தலம் திருவரங்கம் என்றும் பொருள் கொள்ளலாம். வைகுந்தத்திலே எம்பெருமான் உள்ள கோலத்திலே எழுந்தருளி பூலோக வைகுந்தமாய் விளங்கும் இந்த திருவரங்கத்திற்கு எம்பெருமான் தானே விரும்பி நின்ற இத்தலத்திற்கு இங்கிருந்து நகர மறுத்த க்ஷேத்திரத்துக்கு ஏன் அரங்கம் என்று பெயர் வந்தது? பொதுவாகவே தமிழில் அரங்கம் எனப்படுவது ஏதேனும் ஒரு நிகழிடத்தை குறித்தாலும் இங்கே இன்னும் விசேஷமான பொருள் உண்டு. காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பதே ஆற்றிடைக்குறை எனப்படும் அரங்கமாகும். இந்த அரங்கக்ஷேத்திரத்தில் அரங்க விமானத்தில் சயனித்த கோலத்தில் வைகுந்தவாசன் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருப்பதால் இது திருவரங்கம் ஆயிற்று. ஆழ்வார் பாசுரங்களிலே பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் திருவரங்கநாதர் கோயில் உண்மையிலேயே பெரிய பரப்பளவு கொண்ட கோயிலாகும். சுமார் 157 ஏக்கரில் பறந்து விரிந்துள்ள இக்கோயில் முதலில் மண் மூடி கிடந்து யாருக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஆம், அதற்கான புராண விவரங்களை கண்டால் நமக்கு இன்னமும் ஆச்சரியமும் அரிய செய்திகளும் கிடைக்கும். பிரம்மதேவர் மேலும் பல சிறப்புகளையும் ஆற்றலையும் கைவரப் பெறுவதற்காக ஸ்ரீமன் நாராயணரை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். அதன் பயனாய் எம்பெருமான் அரங்க விமானத்தில் தோன்றினார். பிரம்மதேவரும் அவ்விமானத்தை தொழுது மகிழ்ந்தார். மேலும் தொடர்ந்து வழிபடுவதற்காக அந்த அரங்க விமானத்தை தன்னுடனேயே சத்தியலோகத்திற்கு எடுத்துச் செல்ல வரமும் பெற்று அவ்வாறே எடுத்துச் சென்று அகமகிழ வழிபட்டும் வந்தார். அரங்க விமானத்தின் அருமையை உணர்ந்த சூரிய புத்திரரான மனு தானும் சத்தியலோகம் சென்று தரிசிக்க தவம் செய்து வரம் பெற்று அவ்வாறே சென்று தரிசித்தும் வந்தார். ஆனால் மனுவின் புத்திரரான இக்ஷ்வாகு பூலோகத்தில் அனைத்து சுபிட்சங்களும் சிறக்க அந்த அரங்க விமானத்தை பூலோகத்திற்கு எடுத்து வர வேண்டும் என எண்ணம் கொண்டார். ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் புரிந்து நாராயணனின் அருள் ஆணையை பெற்று அதன்படி பிரம்மதேவரிடமிருந்து அரங்க விமானத்தை பெற்று நேராக பூலோகத்தில் அயோத்தியில் அதை எழுந்தருளச் செய்து பூஜித்தார். அந்த அரங்க விமானத்தை இக்ஷ்வாகுவின் வழிவந்த தசரத சக்கரவர்த்தியும் வழிபட்டார். இதன் பின்னர் ராவண யுத்தம் முடிந்து ராவணனை வென்ற ராமருக்கு அயோத்தியிலே கோலாகலமாக முடிசூட்டு விழா நடந்தது. ராமபிரானிடம் சரணாகதி அடைந்திருந்த விபீஷ்ணரும் அப்போது தங்கியிருந்தார். இலங்கை நன்முறையில் தர்ம நெறியில் ஆள வேண்டுமென்று ஆசி கூறி அரங்க விமானத்தை பூஜிக்குமாறு கூறி அதை ஸ்ரீராமபிரான் விபீஷ்ணருக்கு கொடுத்தார். விபீஷ்ணர் அதை மிகுந்த பயபக்தியோடு தலைமீது சுமந்த வண்ணம் இலங்கையை நோக்கி தன் பரிவாரங்களுடன் பயணப்பட்டார். அவ்வாறு தெற்கு நோக்கி வந்தபோது ஒரு நாள் காவிரிக்கரைக்கு வந்தார். அரங்க விமானத்தை சந்திர புஷ்கரணி தீர்த்த கரை மீது வைத்துவிட்டு ஸ்நானத்திற்கு சென்றார். இதற்குள் அதன் மகிமையை உணர்ந்தவர்கள் அங்கே கூட ஆரம்பித்தனர். தர்மவர்ம சோழரும் முனிவர்களும் கூட அங்கே வந்துவிட்டனர். அனைவரின் வேண்டுதலுக்கு இணங்க அன்றைய பூஜையை விபீஷ்ணர் அங்கேயே செய்தார். அடுத்த நாள் சிறப்பான பிரம்மோற்சவமும் நடைபெற்றது. பின்னர் அதற்கடுத்த நாள் இலங்கைக்கு புறப்பட ஆயத்தமாகி அனைவரிடமும் விடை பெற்று அரங்க விமானத்தை எடுத்துச் செல்ல முற்பட்ட போது விபீஷ்ணரால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு தூரம் சுமந்து வந்ததெல்லாம் பொய்யா என்று எண்ணிய போது அங்கே ஒரு அர்சிரீலி எழுந்தது. விபீஷ்ணா, இனி நான் இங்கேயே இருக்க தீர்மானித்து விட்டேன். இலங்கைக்கு வரவில்லையே என வருத்தப்படாதே. நான் இலங்கையை நோக்கிய வண்ணம்தான் இங்கே எழுந்தருள்வேன் என்று அரங்க விமானத்தில் சயனித்திருந்த எம்பெருமான் கூறியதும் அதன்படி விபீஷ்ணர் அரங்க விமானத்தை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியோடு தொடர்புடைய செய்தியை தாங்கி திருச்சியிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் என்பவர் ஒரு கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தங்களின் அரிய படைப்பான இந்த நூலில் விபீஷ்ணர் சந்திர புஷ்கரணி கரையில் அரங்க விமானத்தை கீழே வைத்துவிட்டு ஸ்நானத்திற்கு சென்றதாக இருக்கிறது. ஆனால் அவர் அப்படி செல்லவில்லை, ஒரு சிறுவனிடம் கொடுத்துவிட்டு சென்றார் என்று எழுதியிருந்தார். விபீஷ்ணர் அரங்க விமானத்தை கொண்டு வருகையில் ஒரு பிராமண சிறுவன் அவர் முன் தோன்றி, ஐயா, அந்த அரங்க விமானத்தை எங்கே வைப்பது என்று பார்க்கிறீர்களா? இதோ என்னிடம் தாருங்கள் என்றதும், உன்னால் முடியுமா? முடியும், ஆனால் குறிப்பிட்ட நாழிகைக்குள் தாங்கள் குளித்துவிட்டு அரங்க விமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையே, என்ன நடக்கிறது என்று குளித்து விட்டு வந்து பாரும் என்றதும் அந்த சிறுவனிடம் அரங்க விமானத்தை கொடுத்துவிட்டு காவிரியில் குளிக்கச் சென்றார். அந்த சிறுவன் சொன்னதைப் போலவே விபீஷ்ணரால் குறிப்பிட்ட நாழிகைக்குள் வர முடியாமல் போகிறது. அங்கே கரையில் பார்த்தால் அரங்க விமானம் கீழே இருக்கிறது. சிறுவன் சற்று தொலைவில் நின்று கொண்டிருக்கிறான். அரங்க விமானம் கீழே உள்ளதே என்று அறக்கப்பறக்க வந்த விபீஷ்ணரால் முன்னை போல் அதை அசைக்க முடியவில்லை. அதை கண்டு சிறுவன் நகைக்கவே,
விபீஷ்ணர் அந்த சிறுவனை துரத்தினார். அவன் ஓட இவர் விரட்ட சிறுவன் ஒரு மலை மீது ஏறி நிற்கிறான். விபீஷ்ணர் அந்த சிறுவனை கொட்டவும் சிறுவன் ஸ்ரீ விநாயகராக மாறி சிலையாகிறார். இன்றும் அந்த வடு உச்சிப்பிள்ளையார் தலையில் இருக்கிறது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் திருச்சி உச்சிப்பிள்ளையார் ஆலய தகவல் பலகையில் மேற்படி உள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே விபீஷ்ணரால் அரங்க விமானத்தை நகர்த்த முடியாத போது அசரீரி எழுகிறதல்லவா, அதாவது நான் இங்கேயே இருக்க தீர்மானித்து விட்டேன் என்றதும் விபீஷ்ணர் வேழ்வரின்றி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் அல்லவா. இதே போன்று அடுத்து நாம் ஒரு அசரீரி கேட்கப் போகிறோம். அந்த அசரீரியினால் ஒரு மகான் இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு பிரிய மாட்டேன் என்று தனது கடைசி காலம் வரை இருக்கப் போவதை காணப்போகிறோம். இது ஸ்ரீ ராகவேந்திரரோடு தொடர்புடையதாகும். விபீஷ்ணர் அரங்க விமானத்தோடு வந்ததும் அங்கேயே விட்டு சென்றதும் நிஜம்தானே. இதில் எந்தவித கருத்து வேறுபாட்டிற்கும் இடமில்லை அல்லவா. சரி, இனி நிகழ்ச்சிக்கு செல்வோம். விபீஷ்ணர் காவிரி கரையில் அரங்க விமானத்தை விட்டு சென்ற பிறகு என்னவாகிறது என்பதை காண்போம். தர்மவர்ம சோழரும் விமானத்தை மையமாக வைத்து ஒரு கட்டிடம் எழுப்பினார். ஆனால் ஒரு சமயம் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கட்டிடமே மணலால் மூடி இருக்குமிடம் தெரியாமல் போய்விட்டது. இதனால் பல காலம் யாருமே அறியாவண்ணம் அரங்க விமானம் இருந்தது. தர்மவர்ம சோழரின் வழிவந்த ஒருவர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் மணத்திட்டிருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அந்த மரத்திலிருந்த ஒரு கிளி அழகான கீதம் ஒன்றை இசைத்தது. கூர்ந்து கவனித்த போது அது தெளிவாக கூறியது, இந்த இடத்தில் வைகுந்தவாசனின் திருவரங்க கோயில் உள்ளது என்பதையே திரும்ப திரும்ப அந்த கிளி கூறிய வண்ணம் இருந்தது. ஆனால் அவருக்கு எங்கே கோயில் உள்ளது என்று புரியவில்லை. வெறும் மணல் மேடாகத்தான் இருக்கிறது, இந்த இடத்திலா கோயில் இருக்கிறது என்று குழப்பமாயிருந்தது. அன்றிரவே அவர் கனவில் திருவரங்கப் பெருமானே தோன்றி பழைய நிகழ்ச்சிகளை சொல்லி கோயிலை வெளித்தெரியுமாறு செய்ய சொன்னதும் அவ்வாறே செய்து கருவறையை சுற்றிலும் கோட்டை அமைத்தார். திருவரங்கனின் கருவறை வட்ட வடிவமானது. கருவறையின் முன்பு சதுரமாய் ஒரு மண்டபம், அதிலே 2 தூண்கள். அந்த தூண்களின் மேலே ஒவ்வொரு திருவடி. அது விமானத்தின் மேல் தெற்கு நோக்கி நின்றுள்ள பரவாசுதேவரின் திருவடிகளாகும். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டிய கோலம் எம்பெருமானுடையது. அதாவது மேற்கு புறம் தலையை வைத்து கிழக்கில் காலை நீட்டி தெற்கு நோக்கிய வண்ணம் ஆதிசேஷன் மேல் சயனித்த கோலம் திருவரங்கனின் கோலம். திருவரங்கத்தின் முகப்பில் தெரியும் கோபுரம்தான் தற்போது ஆசியாவிலேயே பெரிய கோபுரமாகும். 1979 திருப்பணி ஆரம்பிக்க பெற்று 71 மீட்டர் வரை உயர்த்தப்பட்டு 13 தளங்களோடு 13 கலசங்களோடு கட்டப்பட்ட 1987 கும்பாபிஷேகம் நடக்கப்பெற்றது. ஆனால் இந்த கோபுரத்தை முதலில் கட்டத் துவங்கிய விஜயநகர பேரரசர் அச்சுதராயராகும். கிபி 1530 முதல் 1542 வரை இவர் மன்னராக விளங்கிய போது ஒரு 6 மாத காலம் திருவரங்கத்தில் இருக்க நேர்ந்தது. அப்போது இந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார். அந்த தங்கியிருந்த காலகட்டத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவே கட்டிய நிலையில் அப்படியே நின்றுவிட்டது. அச்சுதராயரால் கட்டப்பட்டதால் இதற்கு ராயகோபுரம் என்று பெயர். இதற்கு பின்னர் கிபி 1565 விஜயநகர பேரரசு வீழ்ச்சி கண்டதனால் மேற்கொண்டு யாரும் இந்த கோபுரத்தை தொடர்ந்து கட்டவில்லை. சுமார் 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கம்பீரமான ராஜகோபுரமாக இது எழுந்துள்ளது. திருவரங்கன் ஆட்சியாருக்கு படிதாண்டா பத்தினி என்று பெயர். ஆனால் ஏனெனில் தாயார் சன்னதியின் உற்சவங்கள் எல்லாம் கோயிலின் உள்ளேயே முடிந்துவிடும். அதனால் எம்பெருமான் தான் வருடத்தில் 5 முறை தாயார் சன்னதியின் எழுந்தருள்வார். காவிரியை கூட திருவரங்கனின் தேவியாக கூறுவர். தேவியைப் போல் காவிரியும் அரங்கனின் பாதத்தை தொழுதபடி இருக்கிறாளாம். செழிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும் சீரரங்கமே என்பார் பெரியாழ்வார். தென்னீர் பொன்னி திரைக்கையில் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணி என்பார் குலசேகராழ்வார். இதனால்தான் இன்றளவும் ஆடி 18 பெருக்கின் போது குங்குமம், மஞ்சள், பொட்டு, தாலி, புடவை போன்றவற்றை காவிரியில் பூஜை செய்து விடுவது வழக்கமாய் உள்ளது. 6 ஆதாரங்களைக் கண்டு சகசிராரத்தை அடைவது போல 6 பிராகாரங்களை கடைந்து ராசமகேந்திரன் சுற்றில் உரையும் அரங்கனை தரிசிக்கும்படி கோயில் அமைப்பு உள்ளது. ஒவ்வொரு பிராகாரத்தின் பற்பல கோயில்களும் மண்டபங்களும் கோபுரங்களும் நிறைந்துள்ளன. ஆளவந்தார் மற்றும் பெரிய தம்பியின் விருப்பத்திற்கிணங்க பெரிய நம்பிக்கை அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சாரியராக விளங்கி அரங்கனை போற்றி நின்றார். இதுவன்றி முன்பே நாம் கண்டபடி ஸ்ரீபாதராஜரின் குருவான ஸ்வர்ணவர்ண பரசுராம தீர்த்தரின் மூல பிருந்தாவனம் திருவரங்கத்தின் சித்திரை வீதியில் ஸ்ரீ முழுபாகல மடத்தின் கட்டிடத்தில் உள்ளது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிருந்தாவனங்களிலேயே இதுதான் மிக மிக பழமையானதாகும். தற்போது ஸ்ரீபாதராஜர் பிருந்தாவனமும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கத்தின் கிழக்கு உத்தர வீதியில் உள்ள உத்தராதி மடத்திற்கு சொந்தமான கட்டிடத்தின் மாடியில் அமர்ந்துதான் ரங்க விமானத்தை நோக்கியவாறு அமர்ந்துதான் மனம் பூண்டி மகான் ஸ்ரீ ரகோத்தம தீர்த்தர் பாவபோத கிரந்தத்தை அருளியதாக சொல்வார்கள். ஸ்ரீ ரகோத்தமர் அங்கேயே ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் பிரதிஷ்டை செய்ததால் அவர் பாவபோத ஆஞ்சநேயர்
என்றும் அழைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். இந்த சன்னதியிலிருந்தும் ரங்க விமானத்தை கண்குளிர் தரிசிக்கலாம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகளின் ஸ்ரீமடத்தை சேர்ந்த 5 மகனீயர்களின் பிருந்தாவனங்கள் திருமணஞ்சன காவிரிக்கரையில் பிரதான விளைவிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் செல்லும் வழியிலேயே இடதுபுறத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ லட்சுமிநாத தீர்த்தர், ஸ்ரீ லட்சுமிபதி தீர்த்தர், ஸ்ரீ லட்சுமி நிதி தீர்த்தர், ஸ்ரீ வித்யா ஸ்ரீதர தீர்த்தர், ஸ்ரீ வித்யா வாரிதி தீர்த்தர் எனும் 5 பீடாதிபதிகளின் பிருந்தாவனங்கள் ஒரே காம்பவுண்டில் அருகருகே அமைந்து அற்புதமாக விளங்குகின்றன. தற்போது பிருந்தாவனங்களின் பராமரிப்பும் சிறப்பாக இருப்பதை காண முடிகிறது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனமும் ஸ்ரீரங்கத்தில் இருப்பது தெரியும். அதன் சிறப்புகளை காணத்தான் தற்போது திருவரங்க தரிசனம் முடித்து மற்ற மடங்களின் மகனியர்களை தரிசித்து தற்போது ராகவேந்திரரை காண சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தோடு அவருக்கு பின் பீடாதிபதிகளாய் விளங்கியவர்களின் பிருந்தாவனங்களும் உள்ளன. ஆனால் தனக்கு பின்னால் பீடத்திற்கு வந்தவர்களின் பிருந்தாவனங்கள் ஸ்ரீரங்கத்தில் முன்பே அமைய தனது பிருந்தாவனத்தை அதன் பின்புதான் ஸ்ரீ ராகவேந்திரன் அமைத்து கொண்டாள் என்றால் அதிலும் ஒரு அற்புதம் பொறிந்திருக்கும் என்று பொருள். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்திலே பிருந்தாவனத்தில் பிரவேசமான பின்னர் உள்ளிருந்தே அப்பனாச்சாரியருக்காக குரல் கொடுத்ததை அடுத்து இந்த ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திற்கே வந்து குரல் கொடுக்கும் அற்புதம் தான் நிகழ்கிறது. அதை நாம் அடுத்து காண்போம். ஸ்ரீ ராகவேந்திரர் குரல் கேட்ட ஸ்ரீரங்கம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம்பரையில் ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 22வது பீடாதிபதியாக விளங்குபவர் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர். இவர்தான் அப்போதைய மந்திராலய பீடாதிபதி. இவருக்கு முன்பு ஸ்ரீ ராகவேந்திரர் உட்பட 21 பீடாதிபதிகள் பிருந்தாவனஸ்தராக இருக்கிறார்கள். இந்த 21 பீடாதிபதிகளின் பிருந்தாவனங்களை தரிசிக்க 21 ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. வெறும் 9 ஸ்தலங்களுக்கு சென்றாலே 21 பிருந்தாவனங்களையும் தரிசித்து விடலாம். அதிலே 4 ஸ்தலங்களுக்கு சென்றாலே 16 பிருந்தாவனங்களை தரிசிக்கலாம். ஆம், மந்திராலயத்திற்கு சென்றால் ஸ்ரீ ராகவேந்திரர் உட்பட 6 பீடாதிபதிகளின் மூல பிருந்தாவனங்களை தரிசிக்கலாம். அடுத்ததாக சிலாரூபத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்துள்ள நஞ்சர்கூட்டிற்கு சென்றால் 5 பீடாதிபதிகளின் பிருந்தாவனத்தை தரிசிக்கலாம். இதையடுத்து ஸ்ரீரங்கத்திற்கு சென்றால் திருவரங்கனை தரிசிப்பதோடு ஸ்ரீ சுமத்தீந்திர தீர்த்தர் உள்ளிட்ட 3 பீடாதிபதிகளின் பிருந்தாவனங்களை தரிசிக்கலாம். ஸ்ரீ தீரேந்திரர் உள்ளிட்ட 2 பிருந்தாவனங்களை ஹொசரித்திக்கு சென்றால் தரிசிக்கலாம். ஆக மந்திராலயம், நஞ்சன்கூடு, ஸ்ரீரங்கம், ஹொசரித்தி ஆகிய 4 ஸ்தலங்களுக்கு சென்றால் ஸ்ரீ ராகவேந்திர மடத்து பீடாதிபதிகள் 16 பேரின் பிருந்தாவனங்களை கண்டு மகிழலாம். மற்ற 5 பிருந்தாவனங்கள் முறையே மானாமதுரை, கஞ்சனகுட்டா, பூனா, லிங்கசுக்கூரு, ராஜோள்ளி, சித்தூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிருந்தாவனங்கள் 3 என்று கண்டோம். இந்த 3ம் ஸ்ரீ ராகவேந்திரன் மிருத்திகா பிருந்தாவனம் வருவதற்கு முன்பே அமைந்தவை. இந்த மிருத்திகா பிருந்தாவனங்கள் மத்திராலயத்தில் இருப்பது தான் ஸ்ரீ ராகவேந்திரன் ஜீவ மூல பிருந்தாவனம். மற்ற இடங்களில் ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனம் மிருத்திகை மூல பிருந்தாவனம் மண்ணை பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிருந்தாவனங்களாகும். இன்று நாட்டின் பல இடங்களிலும் மிருத்திகா பிருந்தாவனங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பீடாதிபதிகளாலும் மற்ற ஸ்ரீமடங்களைச் சேர்ந்த பீடாதிபதிகளாலும் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. ஆனால் ஒரு சில இடங்களில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் அனுஷ்டானங்களை அனுஷ்டிப்பதில்லை. ஸ்ரீரங்கத்தில் பிருந்தாவனஸ்தராய் உள்ள 3 பீடாதிபதிகள் ஸ்ரீ யோகீந்திரர், ஸ்ரீ சுமத்தீந்திரர், ஸ்ரீ உபேந்திரர் ஆவர். இவர்கள் மூவருக்கும் உள்ள ஒற்றுமை, இந்த மூவருமே பூர்வாசிரமத்தில் சகோதரர்கள். ஒரே தாய் வயிற்றில் பிறந்து ஒரே மடத்தின் பீடாதிபதிகளாய் திகழ்ந்து ஒரே இடத்தில் பிருந்தாவனஸ்தராவர் என்பது மிகவும் அபூர்வம். இந்த மூவரோடு பூர்வாசிரமத்தில் இன்னொரு சகோதரரும் உண்டு. அவரும் ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகளாக இருந்திருக்கிறார் என்பதோடு அவரும் நமது தமிழகத்திலேயே பிருந்தாவனஸ்தராகி இருக்கிறார் என்பது மேலும் ஒரு அதிசயம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரமத்தில் அவருக்கு குருராஜன் என்றொரு அண்ணா, அவருக்கு ஸ்ரீ வெங்கடாச்சார், ஸ்ரீ வாசுதேவாச்சார், ஸ்ரீ முத்து வெங்கட கிருஷ்ணாச்சார், ஸ்ரீ விஜயேந்திராச்சார், கருடவாகன ஸ்ரீ லட்சுமி நாராயணாச்சார் என மகன் வயிற்று பெயர்கள் 5. கருடவாகன ஸ்ரீ லட்சுமி நாராயணாச்சார் தவிர முதல் 4 முறையே ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தர், ஸ்ரீ சுரீந்திர தீர்த்தர், ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தர், ஸ்ரீ உபேந்திர தீர்த்தர் எனும் நாமங்களோடு ஒருவரை அடுத்து இன்னொருவர் எனும் முறையில் தொடர்ந்து பீடாதிபத்தியத்தை வகித்தனர். இந்த நால்வழியில் ஸ்ரீ சுரீந்திர தீர்த்தர் மட்டும் மானாமதுரையில் பிருந்தாவனஸ்தரானார். மற்ற மூவரும் ஸ்ரீரங்கத்தில் பிருந்தாவனஸ்தராயினர். ஸ்ரீரங்கத்திற்கு என்ன பாக்கியம் பாருங்கள். இவர்களில் ஸ்ரீ யோகீந்திரர் தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாலேயே சந்நியாச ஆசிரமம் அளிக்கப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அடுத்தபடியாக பீடாதிபதியாக விளங்கும் பாக்கியம் பெற்றவர். கிபி 1671 ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் செய்யும்போது அவர் வீணை இசைத்து பாடியதையும் அதற்கு சந்தான கோபாலமூர்த்தி ஆடியதையும் அருகிலிருந்து பார்த்தவர் ஸ்ரீ யோகீந்திரர். ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் பிருந்தாவனத்தில் பிரவேசிக்க ஸ்ரீ ராகவேந்திரரின் கையை பிடித்து கொண்டுதான் யோகீந்திரரின் கையை பிடித்து கொண்டுதான் சென்றார். பிருந்தாவனத்தில் என்னென்ன முறைப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்தவர் ஸ்ரீ யோகீந்திரர். ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்துக்கு பின் முதலில் மூல பிருந்தாவனத்தை பூதிக்கும் பாக்கியம் பெற்றவர் ஸ்ரீ யோகீந்திரர். அப்பனாச்சாரியருக்கு அனுகிரகிக்க பிருந்தாவனத்திலிருந்து சாட்சி ஹயாஸ் யோத்திரகே என்று ஸ்ரீ ராகவேந்திரர் குரல் கொடுத்தது அருகிலிருந்து கேட்டவர் ஸ்ரீ யோகீந்திரர்.
ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜித்த ஸ்ரீ மூலராமரையும் மற்ற தேவதைகளையும் மற்றெல்லா பீடாதிபதிகளும் பூஜித்து வந்தாலும் ஸ்ரீ யோகீந்திரருக்கு கிடைத்த பாக்கியம் எல்லாவற்றிலும் சற்று மேலானது தானே. இவர் கிபி 1671 முதல் சில ஆண்டுகள் மந்திராலயத்தில் இருந்தார். ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு எதிரில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் இவர்தான் பிரதிஷ்டை செய்தார். பின்னர் மந்திராலயத்தில் ஸ்ரீமடத்தின் நிர்வாகம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை வகுத்து சில காலம் அதன்படி நடைபெறுகிறதா என்பதை கவனித்து அதிலே திருப்தியுற்று அதன்பின் தேசாந்திரம் செல்லத் துவங்கினார். பல அரசர்களும் திவான்களும் இவருக்கு பலவித மானியங்களை கொடுத்து கௌரவித்து இவரை தொழுது ஆசி பெற்றனர். குறிப்பாக இவர் காலத்தில் ஆண்டு வந்த திருமலை நாயக்கரின் பேரர் இவருக்கு ஒரு கிராமத்தையே தானமாக தந்தார். தனது குருவின் பரமகுருவான ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திரர் எழுந்தருளியிருக்கும் கும்பகோணத்திற்கு வந்து பல காலம் அங்கு தங்கியிருந்தார் ஸ்ரீ யோகீந்திரர். பின்னர் அங்கிருந்து பூலோக வைகுந்தமான ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார். தற்போதுள்ள ஸ்ரீ ராகவேந்திர மடம் மற்றும் பெரிய ராஜகோபுரம் உள்ள பகுதிகள் அனைத்தும் முன்பு மல்லிகை செடிகள் நிறைந்த காடாக இருந்தமையால் மல்லிகைப்பூ அக்ரஹாரம் என்று கூட இப்பகுதிக்கு ஒரு பெயர் உண்டு. காவிரி ஸ்நானமும் திருவரங்கன் தரிசனமும் மல்லிகைப்பூ வனத்தின் ரம்யமும் ஸ்ரீ யோகீந்திரரை வெகுவாக கவர்ந்தது. திருவரத்தின்றும் செல்ல அவருக்கு மனமே இல்லை. இது அவரது எண்ணம் மட்டுமல்ல, ஸ்ரீ ராகவேந்திரன் எண்ணமே அதுதான். ஆம், அந்த மல்லிகை பூவனத்திலே பல வகை மரங்களும் நிறைந்திருந்தன. அவற்றுள் ஆலமரமும் அரசமரமும் ஒருங்கே சேர்ந்து அமைந்து அவற்றின் கிளைகள் ஒன்றினூடே இன்னொன்று கைகோர்த்து விளங்கியது மிகவும் அபூர்வமாய் திகழ்ந்தது. ஸ்ரீ யோகேந்திரர் திருவரங்கனை தரிசித்துவிட்டு மல்லிகை பூவனத்திலே உலா வருவார். ஆலமரமும் அரசமரமும் இணைந்து நிற்கும் அரிய காட்சியை அனுதினமும் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு நாள் அவர் நின்று கொண்டிருந்த போது அவரை சடாரென உலுக்கும் வண்ணம் ஒரு குரல் கேட்டது. அது எங்கிருந்து வருகிறது என்று செவிகளை கூர்மையாக்கி கவனித்த போது அந்த மரக்கலையில் நின்றும் ஓம் நமோ நாராயணாய என்ற சப்தம் ஸ்பஷ்டமாக ஒலிப்பதை கேட்டார். இவர் மரத்தின் அருகே செல்ல செல்ல அந்த ஒலி இன்னும் துல்லியமாக கேட்டதும் குருராஜா என்று யோகீந்திரன் மெய் சிலிர்த்தார். ஆஹா, அதுதான் அவருக்கு மிகவும் பரிச்சயமான குரலாயிற்று. அருகிலிருந்து அனுபவித்து கேட்ட குரலாயிற்று. உடனிருந்து உரையாடிய குரலாயிற்று. குரு சிஷ்ய பாவத்தில் உபதேசம் செய்த குரலாயிற்று. பிருந்தாவனத்திலிருந்து அப்பனாச்சாரியருக்கு அனுகிரகித்த குரலாயிற்று. ஆமாம், உங்கள் யூகம் சரிதான். அது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தெய்வீக குரல்தான். அதை கேட்டது முதல் ஸ்ரீ யோகேந்திரருக்கு ஸ்ரீரங்கத்தை விட்டு செல்ல மனமே இல்லை. திருவரங்கன் எப்படி விபீஷணரோடு வர மறுத்து இங்கேயே நின்றாரோ அவ்வாறே ஸ்ரீ ராகவேந்திரரின் குரலால் ஸ்ரீரங்கத்திலேயே தங்குவதென ஸ்ரீ யோகீந்திரரும் தீர்மானித்தார். பின்னர் தனது பூர்வாசிரம சகோதரர் ஸ்ரீ வாசுதேவாச்சாரியருக்கு ஸ்ரீ சுரீந்திர தீர்த்த எனும் சந்நியாச நாமத்தை அளித்து கிபி 1688 ஸ்ரீரங்கத்தில் பிருந்தாவனஸ்தானார். இவர் பெயரில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்மண்டபம் உண்டு. மந்திராலயத்திலே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனஸ்தரான பின் அவரை தொடர்ந்து பீடாதிபதிகளாய் சுமார் 17 ஆண்டு காலம் இருந்தவர் பிருந்தாவனஸ்தராய் ஆனது ஸ்ரீரங்கத்தில்தான். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் அடுத்த பிருந்தாவனம் அமையப்பெற்ற பெருமை பெற்றது ஸ்ரீரங்கம். ஸ்ரீ ராகவேந்திரரின் குரல் கேட்ட இடத்தில் வேறொரு அற்புதமும் நிகழ்ந்தது. ஸ்ரீ யோகீந்திரரை அடுத்து பட்டத்திற்கு வந்த ஸ்ரீ சுரீந்திர தீர்த்தர் கிபி 1688 முதல் 1692 வரை பீடாதிபதியாயிருந்து மானாமதுரையில் பிருந்தாவனஸ்தரானார். இவருக்கு பின் இவரது பூர்வாசிரம சகோதரர் ஸ்ரீ முத்துவேங்கட கிருஷ்ணாச்சாரியார் என்பவர் கிபி 1692 பட்டத்திற்கு வந்தார். சுமார் 33 ஆண்டுகள் இவர் பீடத்தில் இருந்தபோது பல நிகழ்ச்சிகள் அரங்கேறின. ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்தில் ஸ்ரீ மூலராமர் பூஜையில் ஸ்ரீ மூலராமரோடு ஸ்ரீ திக்விஜயராமர் ஸ்ரீ ஜெயராமர் விக்கிரகங்கள் மட்டும்தான் இருந்தன. ஸ்ரீ சுமதீந்திரர் காலத்தில் தான் மூலராமர் பூஜையில் ஸ்ரீ வைகுந்த வாசுதேவர் விக்கிரகமும் இடம்பெறலாயிற்று. அந்த விக்கிரகம் ஸ்ரீமடத்திற்கு கிடைத்ததும் கூட சரித்திர சான்றுகளோடு கூடிய பூர்வமான நிகழ்ச்சியாகும். அதை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.